முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இங்கே சந்திரன் இருக்குது. பஞ்சமஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி இந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இறைவன் அருளால் எல்லாத்தையும் பெற முடியும். அனைத்தும் ஒருமுகப்படுகிற ஜாதகம். ஒரு சில விஷயங்கள் இவங்க முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஸ்னஸில் ஒன்றுனா இந்த டியூவுக்கு கொடுப்பாங்க, கடனுக்கு கொடுக்குறது. நிறைய கடனுக்கு கொடுக்கக்கூடாத அம்சம். கடன் கொடுக்குற வரைக்கும் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும். கடன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்போ முதலே டிசிஷன் எடுத்துணும். கடனுக்கு கொடுத்து வாங்கணுமா, இல்லை கடனுக்கு கொடுக்காம நடத்தணுமா? அப்போ ஃபஸ்ட்டே டிசிஷன் எடுத்துடும். இவங்ககிட்ட ஒரே ஒரு கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த ராசிக்கு. எப்படின்னா, ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, எவ்வளோ பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 7 ஸ்டார் ஹோட்டலும் தங்கக்கூடிய அம்சம் இருக்குது. அங்கேயும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு சத்திரம், மடம், அங்கே எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் தான் தங்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசியோட யூனிக்னஸே அதாங்க. மேன்மையும் வளர்ச்சியும் இறைவன் அருளால் கிடைக்கப்பெறும் மீன ராசி பெண்களை. பொதுவாக இன்றைக்கி பெண்கள் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல். மீனராசி இருக்கிற பெண்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன, வேலை, தொழில், வருமானங்கள், அவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது, இவங்களோட கல்வி நிலை எப்படி இருக்கும், இவங்க வேலைக்கு போனால் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், சொத்து சுகங்கள் எந்தெந்த வயசில் பண்ணணும். குறிப்பாக 40 வயசு பக்கம் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை கவனிக்க வேண்டிய விஷயம், அதை பார்ப்போம். ஹெல்த் வைஸ் இவங்க லாபத்தை எப்படி சேகரிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாமே தெளிவாக பேசிடுவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச் ஆயிரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் நடந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படிங்கிற சொல்கிற விஷயத்தை அப்படியே லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த ஜோதிட உலகம் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கேள்வி சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக பயன்படும். முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இங்கே சந்திரன் இருக்குது. பஞ்சமஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி இந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இறைவன் அருளால் எல்லாத்தையும் பெற முடியுங்க இந்த ராசி. நீர் வீட்டில் நீர் கிரகம். அப்போ இவங்களுக்கு சிந்தனை, செயல் அனைத்தும் ஒருமுகப்படுகிற ஜாதகம். ஒரு சில விஷயங்கள் இவங்க முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய அம்சம் உண்டு. தந்தையுடன் கொடுக்கல் வாங்கல்கள் உண்டு. பணம், வருவாய், லாபமெல்லாம் வெளியிருந்து வருகிற, வெளியினா வேறு மாநிலத்திலிருந்து வருகிற அம்சம் உண்டு. இவங்களுக்கு கமாண்டிங் அத்தாரிட்டி உண்டு. இவங்களுக்கு தலைமை தாங்கும் பண்பு உண்டு. சங்கம், நிர்வாகம், ஒரு இதில் ஒரு போஸ்டிங் வந்துடும். இப்போ மகளிர் சுய உதவிக்குழுவில் நான் தாங்க கையெழுத்து போட்டு வாங்கணும். எங்கள் இதிலேயே பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனி ஆஃபீஸில் நான் தான் டீம் ஹெட்டாக இருக்கேன், என்னோடய ஆத்தரைசேஷனில் தான் நடக்குது, ஒரு ஹெச்ஆராக இருக்கேன், போர்டு மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு பெரிய பெரிய போஸ்டிங்கில் இவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. உங்களோட சைனிங் அத்தாரிட்டிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. உங்களோட கமாண்டிங் பவர் அந்தளவுக்கு டெவலப் ஆக ஜாதகர் இந்த கோச்சார் ரீதியாக வரும். இதே லக்னம், தசாபதி மொத்தலாம் சேர்ந்தால் இன்னும் எவ்வளோ விஷயத்தை சொல்லிடலாம். அப்போ இவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு கேபிட்டல், ஒரு தலைமை தாங்கும் பண்பு எப்போவுமே இருக்கும். இவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆசிரியர் தன்மை இருக்கும். எப்போவுமே ஒரு டீச்சரோட மனப்பக்கம், மற்றவங்களுக்கு முடியாதவங்களுக்கு புரியும் இது பொறுமையாக நிதானமாக சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் சரியாக செட் ஆகாது விட்டுருவோம் அப்படிம்பாங்க. இப்போ முதல்ல சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. முடியலை, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க எடுக்கிற ஆக்ஷன் ரொம்ப ஹார்ட் டிசிஷனாக இருக்கும். அப்போ இவங்கள மாதிரி ட்ரெயின் பண்ணுற ஆட்களையும் பார்க்க முடியாது, இவங்கள மாதிரி வெளியே தூக்கி போடுற ஆட்களையும் பார்க்க முடியாது. நான் ஹையர் அஃபிஷியல் நிறைய பேர்த்து பார்த்துட்டேன். நிறைய வாய்ப்புகள் மற்றவங்க கொடுப்பாங்க. ரைட். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க சம்மந்தப்பட்டது, அரசுக்கு நிகரான வேலைகள் கிடைக்கும், ஒரு கமாண்டிங் பவர் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. சொத்து சுகங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருமணம் எப்போ நடக்குதோ அது அப்போ தான் சொல்லுவாங்க, திருமணத்தை ஒட்டி இல்லை திருமணம் முடிஞ்ச உடனே சரி வண்டி வாங்கணும். மேரேஜுக்காக என் ஹஸ்பண்டு வண்டி வாங்கி வச்சுருந்தார். நான் வண்டி வாங்கின உடனே மேரேஜ் அமைஞ்சது. அப்போ திருமணம் நடந்த பின் நிறைய பேர் நான் கல்யாணமாகி போனேன், அப்போ புதுசாக ஒரு இடம் வாங்கணும், 1 இயர்லேயே வாங்கிட்டோம். இப்போ திருமணத்தை ஒட்டி இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து அமையும். இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா வரன் வர ஆரம்பிச்சிடும். படிக்கும்போதே வரன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பதில் சொல்ல முடியலைங்க. இந்த பெண்களுக்கு பொதுவாகவே அது தொந்தரவாக இருக்கும். எக்ஸாம் எழுத விடுறாங்களா, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணு, அதை பண்ணு, சொந்த பந்தம் டார்ச்சர் பண்ணுது. இவங்க கல்யாணத்துக்கு சொந்த பந்தம் எல்லோரும் கூடி வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் அடித்து இவங்க ஃபோன் அடித்து ஃப்ரெண்ட்ஸு கேட்டுக்கிட்டு. அப்போ அந்த இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இவங்களுக்கு ஒரு பக்கம் வரன் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதே
அந்த நேரத்தில் இன்னொரு வரனும் வந்து ஓகே சொல்லுவாங்க. அப்போ ஒரே நேரத்தில் 2 வரன், இந்த பெண்ணுக்கு 2 வரனில் எதை டிசிஷன் எடுக்கிறன்னு கன்ஃபியூஷன் வந்து நிற்கும். அது இதோட அமைப்பு அப்படி. சரி, இவங்களுக்கு சொத்து சுகம் பற்றி பேசுவோம். சொத்து சுகம், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சுகங்கள் வாங்க அமைப்பு உண்டு. சொத்து சம்மதிலே இடம் சம்மந்தப்பட்டதில் வாடகை விட்டு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு. வீட்டு வாடகை சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் இதில் பயன் உண்டு. இப்போ திருமணத்தை பற்றி திருமணம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கும். இல்லை தாய்மாமன் பையன், ஒன்று வயசு வித்தியாசம் இருக்குன்னா சொந்த பையனாக இருப்பாங்க. உறவில் திருமணம், இல்லை நண்பர் வகையில் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். திருமணத்துக்கு பின் படிக்கிற அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு எப்பவுமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட படிக்க வைப்பாங்க கணவர்மார்கள். ஒரு சில ராசிக்கு மட்டும்தான். கும்பராசிக்கு இதே மாதிரி சொல்லுவேன். அப்போ இதே மாதிரி ஒரு சில ராசிக்கு திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிற யோகம் இருக்குது. போய் படிச்சுட்டு வாங்க, அச்சீவ் பண்ணுங்கன்னு இவங்க வீட்டில் படிக்கக்கூடிய அளவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த மியூசிக் சம்மந்தப்பட்டது, இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஒன்று ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க, இல்லை மியூசிக்கு. ரெண்டுமே இல்லைன்னா அரசியல். ஒரு இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு மைண்டில் இருக்கும். ரைட். இப்போ இவங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்கம் தொடர்பு உண்டு. இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பணம்லாம் வாங்கி சர்க்குலேட் பண்ணுற அம்சமும் இருக்குது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் கிடைக்கும். சிறு பிரச்சனைக்கு பின் சிறு பகுதி கிடைக்கும். இப்போ எடுத்தோம் ஈஸியாக கிடைச்சது அப்படின்னு டைரெக்டாக கொஞ்சம் வராது. ஆனால் என்னென்னா உங்கள் கையில் தான் சைனிங் அத்தாரிட்டி இருக்குது. அந்த பெண்களுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் வேலை நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ சைனிங் அத்தாரிட்டி உங்கள் கையில் இருக்கிறனால அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். பொதுவாக செக்லீஃப் சம்மந்தப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாத ராசி இந்த மீனராசி. பொதுவாக பெண்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல, ஏன்னா சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கக்கூடாதுன்ட்டு. உங்களுக்கு அந்த விஷயத்தில் பார்த்துக்கங்க. நீங்கள் தான் எப்போவுமே ஓடிபி இதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டுமே வெரிஃபை பண்ணிட்டு பண்ணணும். உங்கள் மைண்டு பார்த்திங்கன்னா வேகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய திறமை உண்டு. மறந்தாப்பில் கூட ஓடிபி இதெல்லாம் கொடுத்துட வேணாம். கொடுத்துட்டு அதை ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஆயிரும். ரைட். சரி, பொதுவாக தந்தை பார்த்திங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, அவரோட சொத்து சம்மந்தப்பட்டதை பயன்படுத்தி நீங்கள் புகழ் பெறக்கூடியது. அப்பாவை கொடுத்த பணத்தில் தான் நான் கடை ஆரம்பித்தேன், அப்பாவோட இடத்த வச்சு தான் நான் ஆரம்பித்தேன், அப்பா எனக்கு ஒரு உதவி பண்ணார். இப்போ தந்தை வழி குடும்ப உறவுகள் எல்லாமே நிறைய ஃபேமிலியாக ஒன்றிணைச்சு கொண்டு போகிற அம்சம் உண்டு. நிறைய அண்ணன் தம்பி எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிரியராக இருக்காங்க. இல்லைன்னா வெஜ்ஜாக இருந்தால் கூட ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட்டு தான் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அம்சம் உண்டு. இதில் சித்தா மைண்ட் செட் வந்துடும். எப்போவுமே சித்தா மைண்ட் செட் என்ன, அது வைத்தியத்திலே ஒரு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. இவங்க எப்போவுமே ஒரு டாக்டர்கிட்ட போனால் இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறீங்க, இன்னொரு ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும். சர்ஜரி சம்மந்தப்பட்டது எல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். பொதுவாக இவங்களுக்கு வேலைக்கு எவ்வளோ தான் போனாலும் பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். பிஸ்னஸ் இவங்களுக்கு அமையும். இவங்களுக்கு ஒரே ஒரு பிஸ்னஸில் ஒன்றுனா இந்த டியூவுக்கு கொடுப்பாங்க, கடனுக்கு கொடுக்குறது. நிறைய கடனுக்கு கொடுக்கக்கூடாத அம்சம். கடன் கொடுக்குற வரைக்கும் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும். கடன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்போ முதலே டிசிஷன் எடுத்துடும், கடனுக்கு கொடுத்து வாங்கணுமா இல்லை கடனுக்கு கொடுக்காம நடத்தணுமா. அப்போ ஃபஸ்ட்டே டிசிஷன் எடுத்துடும். இவங்ககிட்ட ஒரே ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, அந்த கொஞ்சம் டைம் கொடுக்கணும். முடியாது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் டைம் நினைக்கிற ஸ்பீடில் கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா அடுத்து டக்குன்னு குயிக்காக வேறு மாற்றுறதுக்கு பார்ப்பாங்க. கொஞ்சம் அந்த டைமை வெயிட் பண்ணி பிரீத்திங் டைம் கொடுத்து பார்க்கணும். இவங்களுக்கு பொதுவாகவே லாபம் உண்டு. அந்த லாபத்தை இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் இவங்க கரெக்டாக வேலையாட்கள் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நிர்வாகம் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். இவங்களாம் சிசிடி போடணும். வேலையாட்கள்கிட்ட முழு பண பரிவர்த்தனை பொறுப்பாக கொடுத்துடக்கூடாது. பேங்க்கு, செக்கு, கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வேலையாட்களுக்கு ஃபுல்லு கொடுக்கக்கூடாது. அப்போ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் அவங்க எடுத்து திருப்பி டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லேயே இனிப்பு, துணி சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அது லக்ன ரீதியாக பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பெண்களுக்கு பொதுவாகவே நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு ஹெல்த் வைஸ் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த முதுகு தண்டு வடம் சம்மந்தப்பட்டது, போன் டென்சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். எலும்பு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கங்க. பொதுவாக கண்கள் சம்மந்தப்பட்டது வந்துடுது. கண் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைட்டாக கண்ணாடி போடுறாம்பாங்க, போடலம்பாங்க. இந்த கண் சம்மந்தப்பட்டது இருக்கும். ரைட். இதே ஜென்ஸாக இருந்தால் ஹார்ட் சம்மந்தப்பட்டது சொல்லணும். லேடிஸுக்கு அந்த இது கிடையாது. அப்போ யூட்ரஸ், லங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, இந்த செருப்பு துளையிற ஜாதகம். நிறைய பேர் செருப்பு துளைச்சிட்றது, கொலுசு துளைச்சிட்றது. இவங்க அமைப்பை ஜாதகத்தில் செருப்பு கொலுசு எங்கேயோ விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் திருப்பி போய் எடுத்துகிட்டு கொலுசு தெரிஞ்சு போச்சுங்க. அப்போ கால் தொடர்புடைய
செருப்போ ஏதோ ஒன்று கொலுசு மெட்டி எல்லாம் கவனமாக ஏதோ தொலையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுலேயே இது மாதிரி ட்ரெஸ்ஸை காய போடும்போது தொலைஞ்சிட்றது, விட்டுட்டு வந்துடுறது, இந்த மாதிரி. இவங்களுக்கு இந்த ராசிக்கு எப்படின்னா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, எவ்வளோ பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 7 ஸ்டார் ஹோட்டலாலும் தங்கக்கூடிய அம்சம் இருக்குது. அங்கேயும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு சத்திரம், மடம், அங்கே எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் தான் தங்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசியோட யூனிக்னஸே அதாங்க. 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. இவங்க மற்றவங்கள ஈஸியாக பேசக்கூடிய திறம் உண்டு. இவங்க பக்கம் இவங்களோட டிசிஷன் இவங்களோட கேட்டுட்டு இவங்ககிட்ட ஒரு முக்கிய பொறுப்பை கேட்டுட்டு மற்றவங்ககிட்ட பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. என்ன இவங்க அந்த சீட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். சிறு சேமிப்பு சீட்டு, நகைச்சீட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சீட் எடுத்து இந்த கடன் வாங்கிட்டால் பொதுவாகவே இவங்க கடன் கொடுத்தாலோ கடன் வாங்கினாலோ வாங்க லேட்டாகும். பணம் டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இது மட்டும்தான். இவங்களுக்கு இந்த வீடு வாங்கி பக்கத்தில் இவங்க கட்டின உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இடம் வீடம் கொஞ்சம் அளக்கணும் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு இது மட்டும் வந்துட்டு போயிடும். இவங்க வீடு இடம் ஒன்று வாஸ்து பற்றிலாம் இல்லாட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வாஸ்து ஆல்ட்ரேஷன் ஏதோ ஒன்று வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு அடி அரை அடி பிரச்சனை யோசிப்பாங்க. பொதுவாக இந்த மீனராசி இருக்கிற பெண்கள் வீட்டில் இந்த டாய்லெட் சம்மந்தப்பட்டதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. டாய்லெட் வெளியே வந்துருச்சும்பாங்க, இல்லைம்பாங்க, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கலாம். இந்த வீடு சம்மந்தம் டிசைனிங் பண்ணியிருக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இந்த இன்ஜினியர் பொதுவாகவே இந்த பேரில் உங்கள் பேரில் போட்டு பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஜினியராக இருக்கலாம். ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்து அப்புறம் தான் ஃபைனலைஸ் ஆகும். அது ராசியோட தத்துவம் அப்படி. இது மாதிரி சொல்லிகிட்டே போகிறாங்க. சரி, யாருக்காவது மீனராசி பெண்களுக்கு ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இல்லை குடும்ப ரீதியாக பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ராசி எண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 3, 2, 9 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியடைய திருச்செந்தூர் முருகன் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ குழந்தை வடிவத்தில் இருக்கிற குழந்தை முருகரெல்லாம் நீங்கள் கும்பிட்டுட்டு வருவதற்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆறுமுகம் மாதிரி போயிடலாம். ஆறுமுகம் இந்த மாதிரி முருகர் சம்மந்தப்பட்டது வழிபாடு செய்ய உங்களுக்கு வளர்ச்சிகள் வெற்றிகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக எப்போவுமே நல்லாயிருக்கும். என்ன ஒன்று ஒரு அதிகாரம் எல்லாமே நல்லா இருக்கும். அதிகாரம் மற்றவங்க பண்ணிடுவீங்க. அதேமாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் அது 2 தான். அதிகாரம் பண்ணுறதும் தான். அதிகாரத்தை கொஞ்சம் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணணும். பின்னாடி அதே தான் உங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கக்கூடியது. 40 to 45 வயசில் உங்களுக்கு கவனம். அந்த வயசில் கீழே விழுந்தவன் மேலே போவான், மேலே இருக்கிற இறங்க வாய்ப்பு உண்டு. இந்த 44 பக்கத்தில் +or-2 இயர்ஸில் இங்கே இதாங்க உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக நடக்கும். என்ன நடக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திருதுப்புன்னு அப்படி மாறிடும். பெரிய டிசிஷன், ஒரு சின்ன ஒரு டிசிஷனால் அப்படியே சீட்டுக்கட்டு சரிஞ்ச மாதிரி சரிஞ்சது ஒரு சிலருக்கு. சின்ன ஒரு டிசிஷன் எடுத்தோம், அப்படியே லிஃப்ட் லெவலில் பெரிய உயர்ந்துட்டோம், நாங்கள் எதிரே பார்க்கலைங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த வருஷத்தில் ஒரு நியரஸ்ட் 44 பக்கத்தில் ஒரு +or-3 இயர்ஸ் கூட போடுங்க. முக்கியமான டிசிஷன்லாம் ஒரு எக்ஸ்பர்ட்கிட்டையோ உங்கள் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்கிட்ட இல்லை ஒரு ஜாதகம் அட்வைசர், ஒரு பெரிய அட்வைசரை கேட்டுட்டு டிசிஷன் எடுப்பது ரொம்ப நல்லது. ரைட், பார்ப்போம். உங்களுக்கு கடவுள் வழிபாடு எல்லாம் சொல்லியிருக்கேன். வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.